பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருண சித்தம் ஞானதம் சாத்திருப்பிடம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமதாரம் கலியுதேவம் காட்சிமன் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியவரோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்தை பார்க்குறோம். அதுக்கு ஒரு தலைப்பு, இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு ஃப்ராக்சர் வந்ததால் வந்த பெரியவா பக்தி. ஃப்ராக்சர் வந்ததால் வந்த பெரியவா பக்தி. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தனமே பாருங்கள். ஒரு ஃப்ராக்சரை கொடுத்தா தான் பெரியவா பக்தி வரணும்னா அது பெரியவா அந்த அனுகிரகம் அதையும் பண்ணிவிடுவார், ஃப்ராக்சரையும் போக்கிடுவார், ஃப்ராக்சரும் சரியாயிடும். ஸ்ரீ ராமநாதன் செட்டியார் அப்படிங்கிறவர் பெரியவாளோட அத்தியந்த பக்தர், எல்லாருக்கும் தெரியும். அவருடைய பொண்டாட்டி வந்து சுதாம்பாள். இவா ரெண்டு பேரோட இன்டர்வியூ தான் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். செட்டியாருக்கு கல்யாணம் ஆனதும் செட்டியார் வந்து அவருடைய அம்மா, செட்டியாரோட அம்மா, செட்டியாரோட பொண்டாட்டி கல்யாணம் குழந்தெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் கூட்டிகிட்டு கம்பல்சரியாக பெரியவளை போய் தரிசனம் பண்ணியே ஆகணுன்ட்டு கூட்டின்னு போவானா. இந்த மாதிரி ஏதோ போயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்த ஆனால் பொண்டாட்டி சொல்கிறா, பர்டிகுலராக எனக்கு இன்னும் பெரியவா மேலே எந்த ஒரு பக்தியும் வரவே இல்லை. எவ்வளோ தடவை பார்த்தான்னா அதுக்குன்னு ஒன்று தலை எழுத்துன்னு ஒன்று இருக்கே, அது வரும்போது தான் வரும், ஏதோ வரல அப்படிங்கிறா. எனக்கு இன்னும் வராமல் பிடிப்பு இல்லாமே இருந்தது, பெரியவா பார்த்து பக்தியே வரல அப்படின்னு. பெரியவா விட்டுருவாளாம், ஏதோ போகிறோம் வரோம் அவ்வளோதான். அது தவிர அதை விட எக்ஸ்ட்ராவாக செட்டியாருக்கு இருக்க மாதிரி எனக்கு பக்தி இல்லை அப்படிங்கிறா. இப்படியே ஓடிகிட்டே இருந்திருக்கு. அப்போ வந்து எதுக்கு நம்ம கூட போகிறோம் வரோம் அப்படின்னு கூட சில சமயம் நினைக்கிறது உண்டான். ஏதோ ஒரு மெக்கானிக்கலாக போகிறோம் வரோம், இது எதுக்கு அப்படின்னு கூட அந்த சுதாம்பாள் நினைக்கிறது உண்டான். மாபெரிய வந்து ஹம்பி கர்நாடகாவில் கேம்பில் இருந்திருக்கார். அப்போ செட்டியாரோட ஒய்ஃபு குழந்தை அப்போ தான் பிறந்து கொஞ்சம் வயசாகிருக்கும், சின்ன குழந்தை போல இருக்காங்க, சின்ன குழந்தை தான், கை குழந்தை. அதை எடுத்துட்டு 3 பேருமா போயிருக்கா. அநேகமாக காரில் போயிருப்பா அப்படின்னு தோன்றுறது, அதில் சொல்லலை. ஒரு டிரைவர் ஒருத்தர் இருக்கார். அப்போ வந்து செட்டியார் வந்து கார்லேயே போக மாட்டார், அவர் அந்த இடத்துல போய் இறங்கின பிறகு பெரியவாளுடைய தான் நடந்து போயின்னு இருப்பார். அப்போ வந்து இந்த காரில் வந்து இந்த டிரைவர் ஓட்டிகிட்டே போகும்போது இந்த செட்டியாரோட பொண்டாட்டியும் கை குழந்தைய எடுத்து, அப்போ சின்ன வயசு அவளுக்கு, அது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அவள் எந்த கேம்புக்கு போகிறான்றது தெரிஞ்சதுன்னா ஒரு இடத்துல அவள் ரெஸ்ட் எடுக்கணுமே, தூங்கணுமே, சொல்கிற தூக்கத்தை வந்து நான் விடவே முடியாது அப்படிங்கிற அந்த சுதாம்பாள் ஒரு இடத்துல போட்டுட்டு குழந்தைய வச்சுட்டு தூங்கினான்னா, அப்புறம் எந்த இடம்னு கேட்டுருக்கா இல்லையா, அந்த பெரியவா எங்கே தங்க இருக்கான்னு, அங்கே வந்து அப்புறம் காரை எடுத்துன்னு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவாளாம். இப்படி தான் பண்ணுவான். தூக்கத்தை சாப்பாடு இது வந்து என்னால் அதை விடவே முடியாது அப்படின்னு. அப்போ ஒரு இடத்துல வந்து எந்த இடம்னு சொல்ல, பெரியவா வந்து ஒரு நதியில் போய் ஸ்நானம் பண்ண போகிறார். அது தெரிஞ்சுட்டு ராமநாதன் செட்டியார் என்ன பண்ணார், அங்கே தூரத்தில் வந்து ஒரு கார் தெரியுறது, அது பொண்டாட்டி நிற்கிறாங்க, அங்கே நின்றுட்டுருக்கா, கூப்பிட்டா தானே வர முடியும், அவள் தேவையான போது தான் வருவாள். வேகமாக ஓடி போய் பொண்டாட்டியை கூப்பிட்டாரான். கதவு அந்த டேப் பண்ணி வா 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 உடனே வா அப்படின்ற. அவள் புரிஞ்சுட்டா, குழந்தை வேறு கையில் இருக்குது ஒரு கையில், அதை எடுத்துட்டு கதவை காரோட கதவு திறந்து கீழே காலை வைக்கிறா, வழுக்கெடுத்து. அந்த இடத்துல என்ன இருந்தது தெரியாது, வழுக்கி பொத்துன்னு குழந்தையோட வந்தால் குழந்தை ஒன்றாகலை, குழந்தை பிடிச்சுட்டா. காலில் வந்து இந்த பாதத்தில் எங்கேயோ ஃப்ராக்சர் ஆகிடுதுன்னு நல்லா தெரியுது. கடகடன்னு கூட வீங்கிடுத்து. யார்கிட்டையும் சொல்ல, பெரியவாக்கிட்டையும் ஒன்றும் சொல்ல, செட்டியார்கிட்டையும் அவன் ஒன்றும் சொல்ல. போனால்
கஷ்டப்பட்டு எப்படியோ பெரியவாளுக்கு செட்டியாரோட சேர்ந்து நமஸ்காரம் பண்ணிண்டா. மகாபெரிவாளை வந்து மனசுக்குள்ளே முதல் தடவையாக வேண்டிண்டேங்கிற அந்த சுதாம்பாள் மனசுக்குள்ளே முதல் தடவையாக பெரியவா எப்படி அனுகிரகம். காலில் ஒரு விரல் கூட வீங்கி இருந்துருந்தான். அப்போ வந்து மனசில் முதல் தடவையாக பெரியவா எனக்கு ஃப்ராக்சர் நீங்கள் தான் போக்கணும் அப்படின்னு சொல்லி மனசில் சுதாம்பல் வேண்டாம். அதே இப்போ ஒரு பெரியவாளுக்கு தெரியாதா, பரமேஸ்வரன் இவளை நினச்சிட்டு இருக்கா பெரியவாளுக்கு ஃப்ராக்சர் கால் ஆகிருக்கு, இந்த பொண்ணு வந்து நமஸ்காரம் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் செட்டியார் பொண்டாட்டிக்கு. ஆனால் அவளுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கா அப்போ அந்த நேரத்தில். ஆனால் பெரியவாளுக்கு அது தெரியும். ஏன்னா அந்த ஃப்ராக்சர் வந்ததும் தெரியும், அது என்ன ஆக போகிறதுன்னு தெரியும். பரமேஸ்வரன் தானே எல்லாத்துக்குமே, அவர் தான் முக்கியமான எல்லாமே. மேலே அவர் தான், பரமேஸ்வரன் தான் முதல் வந்து அவர் தானே கடவுள். என்ன பண்ணால் அதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணிட்டா வந்துட்டா. ஆனால் அவர் சொல்கிறா, அந்த ஃப்ராக்சருக்கு நான் எங்கேயுமே போகலை, எந்த டாக்டரையும் பார்க்கல. அதுக்கப்புறம் திரும்பி நான் காரில் போயிட்டே இருக்கும்போது அந்த ஃப்ராக்சரை எல்லாம் ஒன்றுமே மருந்து எடுக்கல, ஒரு மாத்திரையும் போடல, எங்கே சரியாகும், சரியாக எடுத்தேன் அப்படின்னா பெரியவா நினச்சா இன்னொன்று நடக்கும். ஃப்ராக்சர் காலில் இருக்குன்னு கூட சொல்லலை, மனசில் வேண்டின்னு இருக்கா. ஃப்ராக்சர் ஆகிடுத்து போல் தெரியுறதா, ஏன்னா தெரியுமே நம்மளுக்கு ஃப்ராக்சர் ஆகிடுத்துன்றது நல்லா தெரியும். நானும் பெரியவாளை வேண்டினா எந்த டாக்டரும் போல் ஒரு தடவை எனக்கு 45 நாள் அப்படியே இருந்தேன். பொறுமையாக அந்த ஒத்தடம்லாம் கொடுத்துன்னு எனக்கு சரியாகிடுது. அவளுக்கு வந்து உடனே ஆகிருக்கு. அது அனுகிரகத்தை பொறுத்திருக்கு ஒவ்வொருத்தருக்கு. அப்போ வந்து அவளுக்கு சரியாயிருக்கேன், ஃப்ராக்சர் முழுக்க சரியாயிருது. அடுத்த ஒரு விசிட்டில் செட்டியார் மட்டும் போயிருக்கார் பெரியவாளை பார்க்க. அப்போ பார்க்கும்போது சொன்னான்னா, இந்த பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி ஃப்ராக்சர் பெரியவா அனுகிரகத்தில் சரியாகிடுது அப்படின்னு சொல்லியிருக்கான். இல்லை, இவர் சொல்கிறதுக்கு முன்னாடி அதை நான் தப்பாக சொல்லிட்டேன், மன்னிக்கணும். செட்டியார் வந்து அடுத்த தடவை பெரியவாளை தரிசனம் பண்ணும்போது பெரியவாளே கேட்டாலாம், உன்னோட பொண்டாட்டிக்கு ஃப்ராக்சர் எப்படி இருக்குது இப்போது அப்படின்னா, கால் எப்படி இருக்குது, கால் எப்படி இருக்கா, பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் சரி பண்ணிட்டார, பெரியவாள்கிட்ட கருணையினால் சரியாக எடுத்துனாலும் பெரியவா சிரிச்சுட்டாலாம். பெரியவா இப்பேற்பட்ட பரமேஸ்வரன். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதேஸ்வர் மகாபிரிய பாதேஸ்வர்.